السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. بسم الله الرحمن الرحيم. இந்த ரியாது சாலிஹின் கிதாபினுடைய 405ஆம் பாடத்தில் நாம் அமர்ந்திருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ். நம்முடைய ஜாமியா ரகீப் எஜுகேஷனல் ட்ரஸ்டின் மூலமாக பல தீன் சம்பந்தப்பட்ட சேவைகளையும் பல துன்யா சம்பந்தப்பட்ட சேவைகளையும் நாம் செய்து கொண்டிருக்கிறோம். இந்த சேவைகள் எவ்வித தொய்வின்றி தொடர்ந்து நடைபெறுவதற்காக நீங்கள் துஆ செய்யுங்கள், இன்னும் ஆதரவு தாருங்கள். நன்மையில் ஒன்று சேருவோம், முந்திக் கொள்வோம். உங்களுடைய நன்கொடைகளை எங்களுக்கு நீங்கள் வழங்க விரும்பினால் எங்களுடைய பேங்க் அக்கவுண்ட் டீட்டெயில்ஸ், வங்கி முகவரிகள் இங்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இது அல்லாமல் இங்கு QR ஸ்கேனும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இதன் மூலமாக நீங்கள் ஸ்கேன் செய்தும் உங்களுடைய நன்கொடைகளை எங்களுக்கு நீங்கள் தாராளமாக வழங்கலாம். அல்லாஹு தஆலா உங்கள் வாழ்நாளை மென்மேலும் பரக்கத்தானதாகவும் செழிப்பானதாகவும் ஆக்கி வைப்பானாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். இப்பொழுது இந்த ரியாது சாலிஹினுடைய 405ஆம் பாடத்தில் நாம் பார்க்க போற விஷயம் என்பது நபியின் சுபச்செய்தி என்ற தலைப்பின் கீழ் அமையும் ஒரு பாடமாக இருக்கும். இந்த பாடத்தில் அமையக்கூடிய ஹதீஸ், அந்த ஹதீஸ் ஒரு சம்பவத்தை வலியுறுத்தி வரக்கூடியதாக இருக்கும். இன்னும் அது மாத்திரம் கிடையாது, அந்த ஹதீஸில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு சுபச்செய்தி சொல்லக்கூடியவர்களாக இருப்பார்கள். அந்த ஹதீஸை பற்றி தான் இந்த பாடத்தில் நாம் பேச போகிறோம். அல்ஹம்துலில்லாஹ். இப்போ நம்ம கிதாபை பார்ப்போம். 3வது ஹதீஸ் இன்னும் 710வது ஹதீஸாக இருக்கு. இந்த ஹதீஸினுடைய ஒரு கருத்து சுருக்கத்தை முதலாவதாக நாம் விளங்கிக் கொள்ள கடமைப்பட்டு இருக்கிறோம். இந்த ஹதீஸ் என்பது சய்யிதுனா அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஹதீஸாக இருக்கு. அவங்க சொல்றாங்க, ஒரு முறை நாங்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சுற்றி நாங்கள் அமர்ந்திருந்தோம். அப்போது எங்களோடு அபூபக்கர், உமர் ரலியல்லாஹு அன்ஹுமா அவர்கள் இருவரும் இருந்தார்கள். இன்னும் சில சஹாபாக்களும் இருந்தார்கள் அந்த சபையில். அப்ப அந்த சபையில் நாங்கள் அமர்ந்திருக்கக்கூடிய சமயத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களை விட்டும் அவர்கள் விலகிவிட்டு அவர்கள் சென்று விட்டார்கள் அந்த சபையில் இருந்து. சரி, போயிட்டு கொஞ்ச நேரத்துல வந்துருவாங்க என்று நாங்கள் எதிர்பார்த்த பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வருகை என்பது ரொம்ப தாமதமானது. ரொம்ப தாமதமாயிட்டாங்க, ரொம்ப லேட் ஆகுது, இன்னும் வர காணோம். அப்போ அப்படி ஆனவுடன் நாங்கள் எல்லாம் பயந்து விட்டோம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நம்மளை விட்டும் துண்டிக்கப்பட்டு விட்டார்களா என்று நாங்கள் எல்லாம் பயந்து நாங்கள் பதட்டத்திற்கு உள்ளாகிவிட்டோம், நாங்கள் பதறிவிட்டோம், திடுக்கத்திற்கு உண்டாகிவிட்டோம். அப்போ சொல்றாங்க, அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், சஹாபாக்கள் அனைவரும் திகைத்து விட்டார்கள். நான் அந்த திகைத்த நபர்களில் நான் முதலாவது நபராக இருந்தேன். உடனே நான் என்ன செஞ்சேன், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தேடி நான் புறப்பட்ட வெளியே. புறப்பட்டு பார்த்த பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை இறுதியில் நான் கண்டு கொண்டேன். எங்கன்னு சொன்னா, அன்சாரி சஹாபாக்களில் பனூ நஜ்ஜார் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு கோத்திரம், அந்த கோத்திரத்தார்களுக்கு சொந்தமான ஒரு தோட்டம். அந்த தோட்டத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நான் பார்க்கறதுக்காக நான் வந்தேன். அப்ப பார்க்கறதுக்காக வந்த பொழுது அந்த தோட்டத்தை நான் சுற்றி சுற்றி பார்க்கிறேன், எங்கேயாவது கதவு இருக்குமா, எங்கேயாவது வாசல் இருக்குமான்னு சொல்லி. ஆனா நான் எந்த ஒரு வாசலையுமே நான் கண்டுபிடிக்கல, எந்த ஒரு வாசலையுமே நான் பெற்றுக்கொள்ளவில்லை. அப்பொழுது உடனே நான் என்ன பண்ணேன், அந்த தோட்டத்தினுடைய நடுப்பகுதியில் ஒரு வெளிப்புறமாக இருக்கக்கூடிய கிணற்றில் இருந்து அந்த தோட்டத்தினுடைய நடுப்பகுதிக்கு செல்லும் ஒரு நீரோடை, அதாவது ஒரு ஓடை, ஒரு வாய்க்காலை நான் பார்த்தேன். அப்ப பார்த்த உடனே அதுல ஒரு சின்ன கேப் இருந்துச்சு. அந்த கேப்பின் மூலமாக, அந்த இடைவெளியின் மூலமாக நான் என்னுடைய உடம்பை வளைத்து கொண்டு சுருக்கி கொண்டு அந்த கேப்ல நான் சென்றேன். நான் உள்ளில் சென்ற பொழுது அப்பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்டார்கள், வந்திருக்கிறது அபூ ஹுரைராவா என்று கேட்டார்கள். அதற்கு நான் சொன்னேன், ஆமாம் யா ரசூலல்லாஹ், அபூ ஹுரைரா தான் வந்திருக்கிறேன் என்று சொன்னவுடன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்டார்கள், ஏன் நீங்க என்ன பார்க்க வந்தீங்க, உங்களுக்கு என்ன ஆச்சு, எதனால இப்படி பதட்டத்தோட வரீங்கன்னு கேட்ட உடனே நான் பதில் கொடுத்தேன், யா ரசூலல்லாஹ், எங்களை விட்டும் நீங்கள் அந்த சபையிலிருந்து எழுந்து சென்று விட்டீர்கள். நீங்கள் வருவீர்கள் என்று எதிர்பார்த்தோம், ஆனா நீங்க வரவே இல்லை, நீங்க தாமதமாகி விட்டீர்கள். அப்ப எங்களுக்கெல்லாம் பயம் வந்துருச்சு யா ரசூலல்லாஹ், எங்களை விட்டு எல்லாம் நீங்கள் துண்டிக்கப்பட்டு விட்டீர்களா என்ற ஒரு பயம் எங்களுடைய உள்ளத்தில் வந்து விட்டது யா ரசூலல்லாஹ். நாங்கள் திடுக்கிட்டோம், அந்த திடுக்கிட்டவனில் நான் முதலாவது நபராக இருந்தேன் யா ரசூலல்லாஹ். அதனாலதான் நான் இந்த தோட்டத்துக்கு நான் வந்தேன் யா ரசூலல்லாஹ் என்று சொல்கிறார்கள். அது மட்டும் கிடையாது, ஒரு ஓநாய் ஒரு இடைவெளியில் பூந்து வருவது போல
தன்னுடைய உடம்பை சுருக்கிக் கொள்வது போல நானும் சுருக்கிக் கொண்டு இந்த கேப்பின் வழியாக நான் உங்களை பார்க்க வந்து விட்டேன் யா ரசூலல்லாஹ், மக்களும் எனக்கு பின்னால் வந்து கொண்டிருக்கிறார்கள் யா ரசூலல்லாஹ் என்ற செய்தியை நான் சொன்னவுடன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்னை பார்த்து சொன்னார்கள், அபூ ஹுரைராவே, இதோ என்னுடைய 2 காலணிகளையும் நீ பிடி, என்னுடைய 2 செருப்புகளையும் நீ பிடித்துக்கொள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இடத்தில் கொடுத்தார்கள். கொடுத்து விட்டு சொன்னார்கள், இந்த 2 செருப்போடு நீ செல், நீ வெளியே செல். நீ செல்லக்கூடிய அந்த வழியில் இந்த தோட்டத்திற்கு பின்னால், இந்த தோட்டத்திற்கு வெளிப்புறத்தில் நீ யாரையாவது ஒருத்தரை பார்த்தால், எத்தகையவர் என்று சொன்னால், லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற கலிமாவை அவர் தன்னுடைய கல்போடு தன்னுடைய உள்ளத்தால் அவர் உறுதி கொண்டவராக யாரு சொன்னார்களோ, யாரு சாட்சி கூறும் ஒருவரை நீ கண்டால் அவருக்கு நீ சுவனத்தை கொண்டும் சுபச்செய்தி சொல், அவருக்கு சுவனம் சொந்தமானது என்று அந்த சுபச்செய்தியை நீ அவர்களுக்கு சொல் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்னிடத்தில் சொன்னார்கள் என்று சையதுனா அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பதிவு செய்யக்கூடிய ஹதீஸாக இந்த ஹதீஸ் என்பது அமைகின்றது. இந்த ஹதீஸுடைய தர்ஜுமாவை நம்ம பார்ப்போம் வாங்க. வான் அபி ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு, சையதுனா அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை தொட்டு அறிவிக்கப்படக்கூடிய ஹதீஸாக இருக்கின்றது. قال அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள், குன்னா குஊதன் ஹவுல ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சுற்றி அமர்ந்தவர்களாக நாங்கள் ஆகியிருந்தோம். அப்பொழுது வமஅனா, இன்னும் எங்களோடு அபூபக்கரின் வ உமரு ரலியல்லாஹு அன்ஹுமா, சையதுனா அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அன்னவர்களும் சையதுனா உமர் ரலியல்லாஹு அன்ஹு அன்னவர்களும் எங்களோடு இருந்தார்கள். ஃபீ நஃபரின், இன்னும் சில நபர்களும் இருக்கக்கூடியவர்களாக, இன்னும் சில சஹாபாக்களும் இருக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள் என்பதை சொல்றாங்க. நஃபர் என்ற வார்த்தைக்கான அர்த்தம் என்னன்னு சொன்னா இமாம் அவர்கள் குறிப்பிடுகிறார்கள், 3 நபர்கள் முதல் 10 நபர்கள் வரையிலும் நஃபர் என்று சொல்லலாம் என்று சொல்கிறார்கள். இன்னும் சில இமாம் மக்கள் 3 நபர்களிலிருந்து 7 நபர்கள் வரையிலும் நஃபர் என்று சொல்லலாம் என்று சொல்கிறார்கள். இதுல ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, நஃபர் என்ற இந்த வார்த்தையில் பெண்கள் கட்டுப்பட மாட்டார்கள், இது ஆண்களை குறிக்கக்கூடிய ஹாஸான குறிப்பான வார்த்தை என்று சொல்கிறார்கள். அப்போ சில ஆண் சஹாபாக்களும் எங்களிடத்தில் இருக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள். அப்பொழுது ஃபகாம ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மின் பைனி அபுஹுரினா, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுக்கு மத்தியில் இருந்து அவர்கள் எழுந்து சென்று விட்டார்கள். அப்ப அவங்க எழுந்து சென்றுட்டாங்க. அப்பொழுது ஃபஅபுதா அலைனா, எங்களிடத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வருகை என்பது தாமதமாகி விட்டது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போனவங்க இன்னும் திரும்ப வரல. அப்பொழுது வஹஷீனா, நாங்கள் பயம் கொண்டோம், நாங்கள் பயந்து விட்டோம். ஐயுக்தா தூனனா, எங்களை விட்டும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் துண்டிக்கப்படுவதை நாங்கள் பயந்து விட்டோம். வஃபஸிஅனா, இன்னும் நாங்கள் பதற்றம் கொண்டோம். ஃபகும்னா, இன்னும் நாங்கள் எழுந்தோம், பதற்றம் கொண்டு நாங்கள் எழுந்தோம். எழுந்து அப்பொழுது ஃபகுந்து, நான் ஆகியிருந்தேன் அவ்வல மன் ஃபஸிஅ, பதட்டம் கொண்டவர்களில் முதலாவது நபராக நானே ஆகியிருந்தேன் என்று அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள். அப்பொழுது அந்த பதற்றத்தின் காரணமாக ஃபஹரஜ்து, நான் வெளியேறினேன். அப்தகி ரசூலல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தேடியவனாக நான் வெளியேறினேன். ஹத்தா, இறுதியில் அதைத்து ஹாயிதன், ஒரு தோட்டத்திற்கு நான் வந்தேன். அப்ப ஹாயித்துன்னு சொன்னா சுவர்கள் எல்லாம் சுற்றி காம்பவுண்ட் செவர்னு சொல்லுவோம் இல்லையா, அப்படி இந்த காம்பவுண்ட் செவர் எழுப்பப்பட்ட தோட்டத்திற்கு தான் ஹாயித்துன்னு சொல்லுவாங்க. சுற்றியும் சுவர் இருக்கக்கூடிய, உயர்ந்த சுவர்கள் இருக்கக்கூடிய தோட்டத்திற்கு தான் ஹாயித். அப்ப அத்தகைய ஒரு தோட்டத்தை நான் வந்து அடைந்தேன். யாருடைய தோட்டம்? லில் அன்சாரி லி பனின் நஜ்ஜாரி, அன்சாரி சஹாபாக்களுடைய அந்த பனு நஜ்ஜார் என்ற கோத்திரத்தார்களுடைய அந்த தோட்டத்தை நான் வந்து அடைந்தேன். அப்பொழுது ஃபதுர்து பிஹி, அந்த தோட்டத்தை நான் சுற்றி வந்தேன், தோட்டத்தை நான் சுத்தி பார்த்தேன். ஹல் அஜிது லஹு பாபன், அந்த தோட்டத்திற்கான அந்த பாபை, ஒரு வாசலை நான் பெற்றுக்கொள்வேனா என்று நான் அந்த தோட்டத்தை சுற்றி சுற்றி வந்தேன். ஃபலம் மஜிது, ஆனால் நான் அதை பெற்றுக்கொள்ளவில்லை. எனக்கு எந்த ஒரு வாசலும் கிடைக்கல, அதுல எந்த ஒரு வாயிலும் இருக்கிற மாதிரி தெரியல அந்த தோட்டத்துல. அப்பொழுது இதா, அந்த சமயத்தில் ரபியன், ஒரு சிறு அதாவது சிறு வாய்க்கால் என்பது ஒன்று இருந்தது. ரபியன்னு சொன்னா வாய்க்கால், அதாவது ஒரு அங்க செல்லக்கூடிய வாய்க்கால் இருக்குமா இல்லையா, ஒரு பாதை, நீரோடை, அதுபோல அந்த நீரோடைக்கு தான் ரபியான்னு சொல்லுவாங்க. அப்பொழுது ஒரு நீரோடை என்பது இருந்தது. எதுகுலு, அது செல்லும். அந்த தோட்டத்தினுடைய நடுப்பகுதியில் அது செல்லுமே, அத்தகைய ஒரு நீரோடை என்பது அங்கிருந்தது. மின் பிஇரின் ஹாரிஜத்தின், வெளியே இருக்கக்கூடிய கிணற்றிலிருந்து அந்த தோட்டத்தினுடைய நடுப்பகுதியில் செல்லுமே, அத்தகைய ஒரு ஓடை என்பது, அத்தகைய ஒரு நீரோடை என்பதை நான் பார்த்தேன் என்று சொல்கிறார்கள். அப்ப அது இருந்த சமயத்தில், அப்ப அதற்கு விளக்கம் கொடுக்கிறாங்க பாருங்க. ரபியா என்பது
அல் ஜதுவலு சகீரு, சிறிய ஓடை, சிறிய வாய்க்கால் என்பதாக இருக்கும். ஜதுவலு சொன்னா வாய்க்கால், அப்போ சகீருனா சிறிய ஒரு வாய்க்காலாக அர்த்தத்திற்கு இது வரக்கூடியதாக இருக்கும் என்று சொல்கிறார்கள். அப்பொழுது அதாவது சொன்னா என்னுடைய உடலை, அதாவது நான் என்னுடைய உடலை சுருக்கி கொண்டு கூனி குறுகி கொண்டு சிறிதாக்கி கொண்டு நான் உள்ளே நுழைந்தேன் என்று சொல்கிறார்கள். அப்போ நான் என்னுடைய உடலை சுருக்கி கொண்டேன். அலா ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்தில் நான் நுழைந்தேன். நுழைந்த பொழுது அப்பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்டார்கள், அபூ ஹுரைரத, யார் அது, அபூ ஹுரைராவா என்று அவர்கள் சப்தமிட்டார்கள், கேட்டார்கள். அப்பொழுது ஃபகுல்து, நான் சொன்னேன், நஅம் யா ரசூலல்லாஹ், ஆமாம் யா ரசூலல்லாஹ், நான் அபூ ஹுரைரா தான் என்று நான் சொன்னேன். அப்பொழுது கால ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்டார்கள், மா ஷஅனுக, உனக்கு என்ன ஆனது என்று கேட்டார்கள். உனக்கு என்ன நிகழ்ந்தது என்று கேட்டார்கள். உனக்கு என்ன ஆச்சுப்பா, எதனால இப்படி பதட்டத்தோட இந்த சிறு ஓடையின் பக்கமாக நீ எதனால இங்க நீ வந்திருக்கிற என்ற கேள்வி என்னிடத்துல கேட்ட பொழுது கொல்து, நான் சொன்னேன், குந்த பைன வஹ்ரைனா, நீங்கள் எங்களுக்கு மத்தியில் ஆகிவிட்டீர்கள் யார சொல்லலாம், ஃபகுந்த, எழுந்து செல்லக்கூடியவர்களாக ஆகிவிட்டீர்கள். எழுந்து செல்லக்கூடியவர்களாக ஆகிவிட்ட உடனே அலைனா, இன்னும் எங்களின் மீது உங்கள் வருகை என்பது தாமதமாகிவிட்டது யார சொல்லலாம், நீங்கள் தாமதமாக்கி விட்டீர்கள். நீங்க எங்களுக்கு மத்தியில பேசியிருந்தீங்க, ஆனா இடையில நீங்க எழுந்து சென்று விட்டீர்கள். ஆனா நீங்க வரவும் இல்லை, வரதுக்கு ரொம்ப தாமதம் ஆயிடுச்சு. அதனால நாங்கள் பயம் கொண்டோம், எங்களை விட்டும் நீங்கள் துண்டிக்கப்படுவதை நாங்கள் பயந்து விட்டோம். இன்னும் நாங்கள் பதட்டம் கொண்டோம், பதறி போனோம். எனவே அப்பொழுது நான் ஆகியிருந்தேன் அவ்வள மன் ஃபஸிஅ, யார் பதட்டம் கொண்டார்களோ அந்த பதட்டம் கொண்டவர்களில் முதலாவது நபராக நானே ஆகியிருந்தேன் என்று நான் சொன்னேன். அதன் காரணமாக இந்த தோட்டத்திற்கு நான் வந்து விட்டேன் யா ரசூலல்லாஹ். அதாவது ஒரு ஓநாய் தன்னுடைய உடலை சுருக்கிக் கொள்வது போல நான் சுருக்கிக் கொண்டேன். சுருக்கிக் கொண்டு இந்த ஓடையின் பக்கம் நான் நுழைந்து கொண்டேன். அதாவது ஒரு ஓநாய் தன்னுடைய அந்த காடுல ஒரு சின்ன ஓடை இருந்தாலும் ஒரு ஓட்டை இருந்தாலும் கூட அதில் பூந்து சென்று விடும். ஒரு ஓநாய் அதுல ரொம்ப ஸ்பெஷலிஸ்ட். அப்ப அததான் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, ஒரு ஓநாய் எப்படி ஒரு கேப்ல பூந்து போகுமோ அதுபோல அந்த ஓநாய் தன்னுடைய உடலை சுருக்கிக் கொள்வது போல நானும் சுருக்கிக் கொண்டு இங்கே நுழைந்து விட்டேன் யா ரசூலல்லாஹ் என்ற பதிலை அவர்கள் கொடுத்தார்கள். இன்னும் இன்னும் அந்த மக்கள் ஆகிறவர்களோ வராஇ, எனக்கு பின்னால் வந்து கொண்டு இருக்கிறார்கள், பின்னால் வரக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் யா ரசூலல்லாஹ். அதாவது அந்த கூட இருந்த நான் பதட்டம் கொண்டதுனால நான் முதல்ல உங்களை தேடி வந்துட்டேன் யா ரசூலல்லாஹ். எனக்கு பின்னால் உள்ளவர்களும் பதட்டம் கொண்டதன் காரணமாக எனக்கு பின்னாலும் உங்களை தேடிக்கொண்டு வந்து கொண்டு இருக்கிறார்கள் யா ரசூலல்லாஹ் என்ற செய்தியை நான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல சொன்ன பொழுது அப்பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், யா அபா ஹுரைரத, அபூ ஹுரைராவே, வஅதானி நஅலைஹி. அப்போ இந்த அபூ ஹுரைராவை என்று சொல்லிட்டு இந்த இடத்துல இருந்து அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, வஅதானி நஅலைஹி. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவருடைய இரு காலணிகளையும் என்னிடத்தில் அவர்கள் கொடுத்து விட்டார்கள். கொடுத்துவிட்டு அப்பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இத்ஹப் பினஅலைய ஹாதைனி, என்னுடைய இரு காலணிகளை கொண்டு செல். நீ இந்த ரெண்டு காலணியும் ரெண்டு செருப்பையும் வச்சுட்டு நீ போப்பா அப்படின்னு சொல்லிவிட்டு சொன்னார்கள், ஃபமன் லகீத மின் வராஇ ஹாதல் ஹாயிதி, இந்த தோட்டத்தினுடைய பின்புறத்தில் இருந்து, இந்த தோட்டத்தினுடைய வெளிப்புறத்தில் இருந்து நீ யாரை சந்தித்தாயோ, எத்தகையவராக இருக்கிறார் அவர், யஷ்ஹது, அவர் சாட்சி கூறுகிறார், அல்லா இலாஹ இல்லல்லாஹு, அல்லாஹ்வை தவிர வேறு எந்த ஒரு நாயனும் இல்லை என்பதை அவர் சாட்சி கூறுகிறார். எத்தகைய நிலையில், முஸ்தைகினம் பிஹா கல்புஹு, அந்த கலிமாவை கொண்டு அவருடைய கல்பு என்பது, அவருடைய உள்ளம் என்பது உறுதி பெறக்கூடிய நிலையில், உறுதியாகக்கூடிய நிலையில் அவர் சாட்சி கூறுகிறார் என்று சொன்னால், அப்படிப்பட்ட ஒருவரை நீ சந்தித்தால் ஃபபஷ்ஷிருஹு பில் ஜன்னதி, சுவனத்தை கொண்டும் அவருக்கு நீ சுப செய்தி சொல். சுவனம் உனக்கு தான்ப்பா சொந்தம், இதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உனக்கு சொல்ல சொன்னாங்கப்பா என்ற செய்தியை அவரிடத்தில் நீ சுப செய்தியாக சொல் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இடத்துல சொன்னார்கள் என்பதை சய்யிதனா அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நமக்கு பதிவு செஞ்சு தராங்க. பாருங்க, வதக்கரல் ஹதீஸ, இன்னும் இந்த ஹதீஸினை இந்த முஸன்னிஃப் அவர்கள் கூறினார்கள், பிதூலிஹி, இந்த ஹதீஸினுடைய நீட்டத்தோடு, அதாவது இந்த ஹதீஸினுடைய இது வெறும் சுருக்கம் தான், இந்த ஹதீஸினுடைய நீளத்தை அந்த முஸன்னிஃப் அவர்கள் வேறு ஒரு இடத்தில் கூறினார்கள் என்பதை நமக்கு சொல்லித் தருகிறார்கள். ரவாஹு முஸ்லிம், இந்த ஹதீஸினை முஸ்லிம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் அறிவித்தார்கள் என்பதை பார்க்க முடிகிறது. இப்போ இந்த ஹதீஸு
இந்த பாடத்திற்கு இதை பதிவு செய்யப்படக்கூடிய காரணம் என்னன்னு சொன்னா, இங்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்க்க வந்த உடனே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் என்ன சொன்னாங்க, யாரையாவது லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற கலிமாவை உறுதியாக சொல்லி யாரை நீ சந்தித்தாலும் சரிப்பா, அவரிடத்தில் நீ சொல்லு, சுவனம் உனக்கு சொந்தம், சுவனத்தை கொண்டு உனக்கு சுப செய்தி, அவருக்கு நீ சுப செய்தி சொல் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அப்ப அந்த ஒரு வார்த்தை தான் ஃபபஷ்ஷிருஹு என்ற ஒரு வார்த்தை தான். இப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களே தன்னுடைய வாயால சுப செய்தி சொல்லி இருக்கிறாங்கன்னு சொன்னா, சுப செய்தி சொல்வதை எந்த அளவிற்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விரும்பியவர்களாக இருப்பார்கள், அதை எந்த அளவிற்கு தன்னுடைய வாழ்க்கையில் அதை பின்பற்றக்கூடியவர்கள், எடுத்துக்கொள்ளக்கூடியவர்களாக இருப்பார்கள் என்பதை இதன் மூலமாக நாம் அருமையாக பார்க்க முடிகிறது. அப்ப இந்த ஒரு கருத்தின் காரணமாக தான், இந்த ஒரு வார்த்தையின் மூலமாக தான் இந்த ஹதீஸை முஸன்னிஃப் அன்னவர்கள் இந்த பாடத்திற்கு தோதுவாக கொண்டு வருகிறார்கள். இப்ப அடுத்தபடியாக பாருங்க, இந்த ஹதீஸில் சொல்லப்பட்ட சில வார்த்தைகளுக்கான அர்த்தங்களையும் அதை எப்படி வாசிக்க வேண்டும் என்ற விஷயத்தையும் நமக்கு கற்றுத்தருகிறார்கள். ரபீஅ என்ற வார்த்தையாகிறது. அதனுடைய அர்த்தம் என்ன? அந்நஹரு ஸகீரு. நஹரு ஸகீர், நஹருன்னு சொன்னா ஓடை, ஒரு வாய்க்கால், அதுபோல ஒரு வார்த்தைக்கு இது வரக்கூடியதாக இருக்கும், சிறு ஓடை. அப்போ சிறிய ஒரு ஓடை, சிறிதாக இருக்கக்கூடிய ஒரு ஓடை, அந்த அர்த்தத்திற்கு இந்த ரபீஅ என்பது வரக்கூடியதாக இருக்கும் என்று சொல்கிறார்கள். வஹுவ அல் ஜதுவலு, இன்னும் அதுவாகிறது அல் ஜதுவலு, வாய்க்காலாக இருக்கும் என்று சொல்கிறார்கள். ஜதுவலுன்னு சொன்னா வாய்க்கால், மேல பார்த்தா அதே அர்த்தம் தான். அதை எப்படி வாசிக்கணும்? பிஃபத்ஹில் ஜீமி, ஜீமிற்கு ஃபத்ஹா செய்வது கொண்டு வாசிக்க வேண்டும். அப்போ ஜீம் இருக்குதா ஜதுவல்ல, இந்த ஜதுவல் என்ற அந்த ஜீமுக்கு ஃபத்ஹா செய்து வாசிக்க வேண்டும். ஜுதுவலோ இல்ல ஜிதுவலோ வாசிக்க கூடாது, ஜதுவல் என்பதா ஃபத்ஹா வைத்து வாசிக்க வேண்டும் என்று சொல்கிறார்கள். பாருங்க, கமா ஃபஸ்ஸரஹு ஃபில் ஹதீஸி, இன்னும் இந்த ஹதீஸில் முஸன்னிஃப் அன்னவர்கள் விளக்கியது போல ஃபத்ஹை கொண்டு ஜீமிற்கு ஃபத்ஹா செய்வது கொண்டு வாசிக்க வேண்டும் என்று சொல்கிறார்கள். முஸன்னிஃப் அன்னவர்களும் ஜதுவல் என்பதாக தானே விவரிச்சாங்க, அப்படித்தானே விளக்குனாங்க. அப்ப அது மாதிரி எந்த ஒரு மாற்றம் இல்லாம வாசிக்க வேண்டும் என்பதை அருமையாக சொல்லித் தருகிறார்கள். இன்னும் வகௌலுஹு யஹ்தஃபஸ்து, யஹ்தஃபஸ்து என்ற அறிவிப்பாளருடைய சொல்லாகிறது. ருவிய பிர்ராஇ, அது ராவை கொண்டு அறிவிக்கப்பட்டுள்ளது. ஒபிஸ்ஸாஇ, இன்னும் ஜாவை கொண்டு அறிவிக்கப்பட்டுள்ளது என்று சொல்கிறாங்க. அப்ப யஹ்தஃபஸ்துன்னு வாசிக்கிறாங்க, யஹ்தஃபர்து என்பதாக ராவை கொண்டும் அறிவிக்கப்பட்டுள்ளது இந்த ஹதீஸ் என்ற கூடுதல் செய்தி நமக்கு இங்கு அருமையாக சொல்லித் தருகிறார்கள். இன்னும் பாருங்க, ஒமஹனாஹு, இன்னும் அதனுடைய மனாவாகிறது, அர்த்தமாகிறது. பிஸ்ஸாஇ, ஜாவை கொண்டுள்ள அந்த அர்த்தமாகிறது. தலாமம்து, தலாமம்துன்னு சொன்னா பொதுவாகவே லம்னு சொன்னா நெருக்கடி, அதாவது ரொம்ப வரூரத்து, ரொம்ப லம்மாக இருக்கு அப்படின்னு சொல்றா என்ன அர்த்தம்? ரொம்ப நெருக்கடியாக இருக்குதல். அப்ப தலாமம்துனா என்ன? சுருக்கி கொண்டேன், நான் நெருக்கமாகி கொண்டேன், அதாவது என்னுடைய உடலை நான் நெருக்கமாக்கி கொண்டு, என்னுடைய உடல் உறுப்புகளை நெருக்கமாக்கி கொண்டு நான் அந்த ஓடையில் நுழைந்தேன் என்ற அர்த்தத்திற்கு வரக்கூடியதாக இருக்கும். அடுத்து தசாகரத்து, தசாகரத்து என்ற மீனிங்கும் வரும், அந்த அர்த்தமும் வரும். தசாகரத்துனா சகீர் என்ற வார்த்தையிலிருந்து வந்தது. அப்போ நான் சிறிதாக்கி கொண்டேன், என்னுடைய உடலை நான் சிறிதாக்கி, நான் குறுகி கொண்டு கூணிக்கொண்டு நான் அந்த ஓடையில் சென்றேன். எதுவரையிலும், ஹத்தா எதுவரை என்று சொன்னால் அம்கனனி அத்துஹூலு, நுழைவது என்பது எனக்கு சாத்தியமாகும் வரை. அப்போ எனக்கு நுழைவது எந்த அளவிற்கு வசதிப்படுமோ அந்த அளவிற்கு நான் சுருக்கி கொண்டேன், அந்த அளவிற்கு நான் ஒடுக்கி கொண்டேன் என்ற அர்த்தத்திற்கு இது வரக்கூடியதாக இருக்கும் என்பதை நமக்கு இங்கு அருமையாக விவரித்து தருகிறார்கள். அல்ஹம்துலில்லாஹ். இப்போ அடுத்தபடியாக பாருங்க, 4வது ஹதீஸ், இந்த 711வது ஹதீஸ். இந்த ஹதீஸில் சொல்லப்படக்கூடிய விஷயத்தை நம்ம பார்ப்போம் வாங்க. வான் இப்னு ஷுமாஸத ரலியல்லாஹு அன்ஹு, இப்னு ஷுமாஸா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை தொட்டு அறிவிக்கப்படக்கூடிய ஹதீஸாக இந்த ஹதீஸ் என்பது இருக்கின்றது. இவர்கள் யார் என்று சொன்னால், இவர்கள் சஹாபி கிடையாது, ஒரு தாபிஈ, அதாவது சஹாபாக்களை சந்தித்த, தன்னுடைய இஸ்லாத்தினுடைய நிலையில் சஹாபாக்களை சந்தித்தவர்கள் இவர்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சந்தித்தவர்கள் கிடையாது. அப்ப சஹாபாக்கள் இருந்து செய்தி இவர்கள்ட்ட வந்து இவங்க மூலமாக அறிவிக்கப்பட்ட ஹதீஸாக இந்த ஹதீஸ் இருக்கின்றது என்பதை சொல்றாங்க. இப்ப இவங்களுடைய பெயர் என்னன்னு சொன்னா அப்துர் ரஹ்மான் இப்னு ஷிமாசா இப்னு திஅப் என்று சொல்கிறார்கள். அதாவது இவர்கள் பெயர் அப்துர் ரஹ்மான், இவருடைய தந்தை பெயர் ஷுமாசா, அவர்களுடைய தந்தை பெயர் திஅப் என்பதாக இருக்கும். அப்போ இது இவருடைய பெயராக அமைகின்றது ரஹ்மத்துல்லாஹி அலைஹி என்பதாக சொல்கிறார்கள். அடுத்தபடியாக இவருடைய குன்யத்து, அதாவது இயற்பெயர் என்னவென்று சொன்னால் அபு அம்ர் என்று சில நபர்கள் சொல்லித் தருகிறார்கள். இன்னும் சிலர் சொல்லும் பொழுது அபு அம்ர் கிடையாது, அபு அப்துல்லா என்பதாகவும் இவர்களுக்கு இன்னொரு பெயரும் சொல்லப்படுகிறது என்று நமக்கு சொல்றாங்க. இவர்கள் மஹ்பரி என்ற கோத்திரத்தை சார்ந்த ஒருவராகவும் இருக்கிறார் என்ற விளக்கத்தை எல்லாம் நமக்கு ஷரஹில் அருமையாக சொல்லித் தருகிறார்கள்.
அப்ப அந்த இப்னு ஷுமாஸா ரலியல்லாஹு அன்ஹு அன்னவர்கள் அவர்களை தொட்டு அறிவிக்கப்படக்கூடிய ஹதீஸாக இருக்கு. கால அவர்கள் சொன்னார்கள், ஹலரனா அம்ர் இப்னுல் ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு, அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களோடு நாங்கள் ஹாஜரானோம், அதாவது நாங்கள் அமர்ந்திருந்தோம். அப்ப அவங்களோட ஒரு சபையில நாங்க அமர்ந்திருந்தோம் சொல்றாங்க. அப்ப அமரக்கூடிய சமயத்தில் வஹுவ இன்னும் அந்த அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு அன்னவர்களாகிறவர்களோ ஃபீ சியாகத்தில் மௌத்தி, மௌத்தினுடைய அந்த மரணத்தினுடைய அந்த நெருக்க தருவாயில் இருந்தார்கள். அதாவது சியாகத்தில் மௌத்துனா சக்கராத்து நிலை கிடையாது. சக்கராத்து நிலைன்னு சொன்னா மௌத்தாக போற நிலை, ஒன்னும் அசைக்க முடியாது, அசைவு இருக்காது உடம்புல, அது சக்கராத்தினுடைய நிலை. ஒன்னும் அசைய முடியாது, மௌத்திற்காக காத்து கொண்டுதான் இருக்க முடியும். அதுவே சியாக்கத்துன்னு சொன்னா அந்த மௌத்திற்கும் சக்கராத்திற்கும் முன்னால் உள்ள ஒரு நிலை. அப்போ ஒருத்தர் உடம்பு சரியாம இருக்கிறாருன்னு சொன்னா அவரால் பேசலாம் முடியும். ஆனா நமக்கு தெரியுமா இல்லையா, இவர் ஒஃபாத்தாக போறாரு, இவர் உடம்புல சக்தி இல்ல, சீக்கிரம் ஒஃபாத்தாகிற போறாரு, லைஃபா இருக்காரு, பலவீனமா இருக்காருன்னு தெரியுமா இல்லையா? அப்ப அத்தகைய நிலைக்கு தான் சியாக்கத் என்று சொல்வார்கள். அப்ப அவர்கள் தன்னுடைய அந்த மரணத்தினுடைய அந்த சியாக்கத் என்ற நிலையில் அவர்கள் இருந்தார்கள். இருக்கக்கூடிய சமயத்தில் ஃபபகா தவீலன், அவர்கள் நீளமாக அவர்கள் அழுதார்கள். நீளமாக அழுதார்கள்னா நீண்ட நேரம் அவர்கள் அழுது கொண்டே இருந்தார்கள். அந்த அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அழுது கொண்டே இருந்தார்கள். அது மட்டும் கிடையாது, வஹவ்வல வஜஹஹு, இன்னும் தன்னுடைய முகத்தை அவர்கள் திருப்பிக் கொண்டார்கள். இலல் ஜிதாரி, சுவரின் பக்கம் திருப்பிக் கொண்டார்கள். அப்ப பக்கத்துல ஒரு சுவர் இருந்துச்சு, அது பக்கம் முகத்தை அப்படி திருப்பி உட்கார்ந்துட்டாங்க. அப்பொழுது அந்த அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு அன்னவர்களுடைய மகனாகிறவர்கள் ஆகியிருந்தார்கள். அன்னவருடைய மகனாக இருந்தார். யகூலு, கேட்கக்கூடியவராக ஆகியிருந்தார். யா அபதாஹு, ஓ அருமை தந்தையே, அமா பஷரக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிகதா, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உங்களுக்கு இவ்வாறாக உங்களுக்கு சுப செய்தி அளிக்கவில்லையா? இன்னும் அமா பஷரக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிகதா, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உங்களுக்கு இவ்வாறு சுப செய்தி அளிக்கவில்லையா என்று 2 முறை தன்னுடைய அந்த அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு மகன் கேட்டார்களாம். அப்ப என்ன சுப செய்தின்னு சொன்னா, அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு அன்னவர்களுக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சுப செய்தி சொல்லியிருந்தார்கள். அது என்ன சுப செய்தினா, சுவனத்தை குறித்த சுப செய்தி. அப்ப அவர்கள் சுவனத்திற்கு சொந்தக்காரர். அம்ர் இப்னு ஆஸே, சுவனம் என்பது, சுவனத்தை கொண்டு உமக்கு நாம் சுப செய்தி சொல்கிறோம், நீ சுவனத்திற்கு சொந்தக்காரன், நரகத்திற்கு போக மாட்டாய், நீ சுவனத்தில் மாத்திரம் இருக்கக்கூடியவனாக இருப்பாய் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களே அவர்களுக்கு என்ன சுப செய்தி அளித்திருக்கிறார்கள். அப்ப அதை தான் நினைவு கூறி தன்னுடைய மகன் சொன்னாங்க. சொல்றாரு, 2 முறை சொல்றாரு, வாப்பா இது மாதிரி ரசூலுல்லாஹ் உங்களுக்கு சுப செய்தி சொல்லியிருக்கிறாங்க இல்லையா, ரசூலுல்லாஹ் சொல்லியிருக்கிறாங்க இல்லையா, ஏன் நீங்க அழுவுறீங்க அப்படின்னு கேட்கிறார்கள். அப்போ அப்படி கேட்ட பொழுது அப்பொழுது அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தன்னுடைய முகத்தை கொண்டு அவர்கள் முன்னோக்கினார்கள். அதாவது அந்த சுவரை திருப்பி இருந்தாங்களா இல்லையா, அப்போ அந்த சுவரிலிருந்து இருந்து தன்னுடைய முகத்தை திருப்பி தன்னுடைய மகனை நோக்கி பார்த்தார்கள். மகனை முன்னோக்கினார்கள். முன்னோக்கி விட்டு ஃபகால, அப்பொழுது சொன்னார்கள், இன்ன அஃதல மா நுஇத்து ஷஹாதத்து அல்லா இலாஹ இல்லல்லாஹு அன்ன முஹம்மதர் ரசூலுல்லாஹ். இன்ன அஃதல மா நுஇத்து, நிச்சயமாக நாம் தயார்படுத்தி வைத்திருக்கும் ஒன்றில் மிக சிறந்ததாகிறது ஷஹாதத்து, அது சாட்சியாக இருக்கும். என்ன சாட்சி? அல்லா இலாஹ இல்லல்லாஹ், அல்லாஹ்வை தவிர எந்த ஒரு நாயனும் இல்லை என்பதையும், வஅன்ன முஹம்மதர் ரசூலுல்லாஹ், இன்னும் அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது, இன்னும் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வுடைய தூதராக இருக்கிறார் என்ற இந்த சாட்சியை தவிர, என்ற சாட்சிதான் நான் மறுமைக்காக தயார்படுத்தி வைத்திருக்கும் ஒன்றில் ரொம்ப சிறப்புக்குரிய ஒரு காரியமாக இருக்கின்றது என்று சொல்கிறார்கள். அப்ப கலிமாவை தான் நான் ரொம்ப சிறந்ததாக நான் பார்க்கிறேன் என்ற விஷயத்தை சொல்லிவிட்டு, இன்னி நிச்சயமாக நான் வது குந்து திட்டமாக நான் ஆகிவிட்டேன், ஆகியிருக்கிறேன், அலா அத்துபாக்கின் சலாசின், 3 நிலைகளின் மீது நான் ஆகியிருக்கிறேன். அத்துபாக்கனா படித்தரங்கள்னு சொல்லலாம். அப்ப 3 படித்தரங்கள் என்னுடைய வாழ்க்கையில் நான் 3 சுச்சுவேஷன், 3 சூழ்நிலைகள், 3 நிலைகளை நான் அடைந்திருக்கிறேன் என்று அந்த அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கற்றுத்தரக்கூடியவர்களாக இருந்தார்கள். சரிங்களா? அல்ஹம்துலில்லாஹ். இப்போ இந்த வார்த்தை நம்ம இதோட நிறுத்திக் கொள்வோம். இந்த ஹதீஸ் ஏன்னு சொன்னா, இந்த ஹதீஸ் ஒரு நீண்ட ஹதீஸாக இருக்கு. இது ஒரு ரொம்ப தவீலான நீளமான ஒரு ஹதீஸ். இந்த ஹதீஸினுடைய முழு விளக்கத்தையும் சொன்னேன்னு சொன்னா இந்த பாடம் என்பது நமக்கு போதுமாகாமல் போய்விடும், பத்தாது. அதனால இந்த 3 விஷயம், இந்த 3 சூழ்நிலையை நான் கடந்து வந்தேன் என்று அந்த அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லி தந்தார்கள் இல்லையா? அப்ப அந்த 3 நிலையை தான் அடுத்து சொல்வார்கள்.
இந்த ஹதீஸினுடைய அடுத்த வார்த்தை என்பது இந்த 3 நிலைகள் எப்படி இருந்தது, எவ்வாறு இருந்தது என்பதை பற்றி பேசக்கூடியவர்களாக இருப்பார்கள். அல்ஹம்துலில்லாஹ், இந்த பாடத்துல இந்த 3வது ஹதீஸை குறித்த செய்திகள், இந்த ஹதீஸினுடைய முழு விளக்கத்தையும் முழுமையாக பார்த்து, இன்னும் அது மட்டும் கிடையாது, இந்த 4வது ஹதீஸினுடைய இந்த பாதி செய்தி, ஒரு பாதி செய்தி வரையிலும் நம்ம முழுமையாக பார்த்து இந்த பாடத்தை நாம் நிறைவு செய்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ், இந்த பாடத்தில் படித்த அனைத்தையும் அல்லாஹு தஆலா நம்முடைய வாழ்க்கையில் பின்பற்றக்கூடிய, அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தை நசீபாக்கி தருவானாக. அடுத்தபடியாக இந்த அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லக்கூடிய அந்த 3 விஷயங்கள், 3 சூழ்நிலைகள், அந்த நிலைகளை பற்றிய செய்திகள், அதனுடைய தர்ஜுமாக்க விளக்கங்கள் என்ற பலதரப்பட்ட செய்திகளை பற்றி இன்ஷா அல்லாஹ் நாம் அடுத்த பாடத்தில் நாம் பேசுவோம். வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.